நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச மோக்ஷேச்ச பரதர்ஷப யதி ஹாஸ்தி தத் அந்யத்ர என் நேஹாஸ்தி ந தத் க்வசித். அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய நான்கும் ஒரு மனிதனால் விரும்பப்படுவது. இவை அனைத்தும் மகாபாரதத்தில் விளக்கமாக கூறப்பட்டுள்ளன. அதில் தர்மம் தலையாயது. இங்கிருக்கும்போது அனைவரும் செய்ய வேண்டியது. அந்த தர்மத்தின் பயனாக பகவானுடைய அருளால் வீடு என்னும் மோட்சத்தை பெறுகிறோம். ஆக தர்மமும் மோட்சமும் மிகவும் சிறந்தவை. அதைவிட தாழ்ந்தவை அர்த்தம் என்று சொல்லப்படும் பொருளும் காமம் எனப்படும் இன்பமும். ஆனால் அவைகளும் சாஸ்திரம் எப்படி கூறியிருக்கின்றனவோ அதன்படியே அனுபவிக்கத்தக்கவை. ஆனால் உயர்ந்த பலமான சிறந்த பயனான தர்மத்தையும் முக்தியையும் ஒப்பிட்டு நோக்கும்போது மற்ற இரண்டும் புல்லுக்கு சமமாகத்தான் கொள்ள வேண்டும். தர்ம என்னும் சொல்லுக்கு பொருள் என்ன? திரு தாரணே என்று தாத்து, அதான் மூலம். தாங்குவது, உலகத்தையே தாங்குவதுதான் தர்மம். வேத பிரணிகிதோ தர்மஹா அதர்மஸ்தத் விபர்யயா. இதை யமதூதர்களும் விஷ்ணுதூதர்களும் அஜாமிளனை நடுவே கிடத்தி கொண்டு பேசும்போது வெளியிட்ட உண்மை. வேதங்கள் சாத்திரங்கள் எதை கூறுகின்றனவோ அது தர்மம். எதை கூடாதுன்னு விலக்குகின்றனவோ அவைகளெல்லாம் அதர்மம். நாம் தர்மத்தை காத்தால்தான் அது நம்மை காக்கும். நாம் அதர்மத்தின் வழி நடந்தால் அது நம்மை காக்காது. இந்த உண்மையை மறந்து போனான் திருதராஷ்டிரன். விதுரன் அவருக்கு ஞாபகப்படுத்துகிறார். நாம் எல்லாரும் சாமானிய மக்கள். ஆங்காங்கு ஓடுகிறோம், குடும்பத்தை காப்பாற்ற சிரமப்படுகிறோம், நேர்மையாக இருக்க விருப்பப்படுகிறோம், உண்மைதான் பேச வேணும்னு ஆசை கொள்கிறோம். யாரையும் திட்டுவதில் ஏசுவதில் விருப்பம் கிடையாது. சாமானிய மக்கள் ஒத்தொத்தரும் நடுத்தரம்னு சொல்கிறோம். பொருளாதார ரீதியில் நடுத்தரம்னு சொல்லலாம். ஆனால் பண்பு ரீதியில் நடுத்தரம்னா நம்ம மனசு ஏற்றுக்குமா? நல்ல பண்பு இருக்கணும்னா உயரதரமாக இருக்கணும். பணம் நடுத்தரமாக இருந்துட்டு போகிறது, படிப்பு நடுத்தரமாக இருந்துட்டு போகட்டும், எங்கேயும் பிறந்திருக்கட்டும், எங்கேயும் வளர்ந்துருக்கட்டும், அதெல்லாம் நடுத்தரமாக இருக்கலாம். வாழ்க்கை தரம் நடுத்தரமாக இருக்கலாம். ஆனால் பண்பும் ஒழுக்கமும் உயர்தரமாகத்தானே இருக்க வேண்டும். அந்த உயர்ந்த பண்பு நம்ம இடத்துல இருக்கா? ஒரு பரீட்சை. அதைத்தான் விதுரர் திருதராஷ்டிரனிடத்திலே கேட்கிறார். பொய்யை மெய்யால் தான் வெல்ல வேண்டும். ஒன்றுமில்லாத ஒருத்தர் ஏழையா இருக்காரா? அவரை தானத்தால் தான் வெல்ல வேண்டும். தீயது நடக்கிறதா? அந்த தீயதை இனிமையாக நல்லதால் தான் வெல்ல வேண்டும். இப்படி ஒன்னொன்னும் அதனுடைய எதிர்மறையை கொடுத்துத்தான் ஜெயிக்க வேண்டும். ஆனால் திருதராஷ்டிரன் நினைக்கிறான், பின்ன முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்று கூறுகிறோமே, அதற்கு பொருள் என்ன? ஒருத்தர் என்னை அடிக்க வரும்போது மெதுவாக கீதை பேசி கொண்டிருந்தால் அது சரியாக போகிறது? அடிக்கிறதுக்கு அடித்தா தானே, அப்பதானே தற்காத்து கொள்ள முடியும். ஒருத்தர் இதை கண்ணனே கீதையில சொல்றார். அர்ஜுனா, உன்னை கொல்ல வருகிறார்கள், ஆகவே உன்னை தற்காத்து கொள்ள நீ திரும்ப சண்டையிட்டுத்தான் ஆக வேண்டும். ஆனால் அர்ஜுனனுக்கு கண்ணன் என்ன சொல்லியிருக்கலாம்? அவர்கள் உன்னை கொல்ல வந்தாலும் நீ கொல்லாதே, நீ சாந்தமாக இரு, அவர்களுக்கு நல்லதை எடுத்து கூறு, இத்தனையும் பண்ணியிருக்கலாமே. ஆனால் கண்ணன் மட்டும் அடிக்க சொன்னாரேனால் வித்தியாசம் பார்க்கணும். ஏற்கனவே சஞ்சயன் தூது நடந்தாகிவிட்டது, கண்ணன் தூது நடந்தாகிவிட்டது. விதுரர் நல்லதை எடுத்து சொல்லிட்டார். இதை இப்போ பார்த்துட்டு இருக்கோமே, இத்தனை நிகழ்வுகளாக பார்த்து கொண்டிருக்கிறோமே, இதெல்லாம் விதுரர் எடுத்து கூறும் அறிவுரைகள் தானே. விதுரர் நல்லது சொல்லிட்டார், சஞ்சயன் யார் உண்டோ நல்லது கூறினார்கள். இதெல்லாவற்றையும் தாண்டி சந்திம் நாசம்சே, எனக்கு விருப்பமில்லை, சமாதானமாக போவதில், சந்தி கைகோத்து கொள்வதில் விருப்பமில்லை, உடன்பாடில்லைங்கிற முடிவுக்கு வந்தாயிடுது. வந்தப்புறம்தான் சண்டைக்கு நாள் குறிக்கப்பட்டது. நாள் குறிக்கப்பட்ட பிற்பாடு சண்டைக்கு வந்தாயிடுது. வந்த பிற்பாடு எடுத்து வைத்த காலை பின் வைக்காதே. இதைத்தான் கண்ணன் கூறுகிறாரே தவிர
சண்டைன்னு வருவதற்கு முன்னால் ஆந்தனையின் தர்மத்தை தான் பேச வேண்டும். அது சாம தான பேதம் எந்த வகையிலையும் பேசணும். இந்த மூணுமே ஒத்து வரலைன்னா தான் தண்டத்துக்கு போக வேண்டும். எடுத்தெடுப்பில் தண்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. தண்டம்னா அடி கொடுத்து தண்டனை கொடுத்து சண்டை வழியில் முடிக்கிறது. சாமம் சமாதான வழியில் போகிறது. தானம் கொடுத்து சரிப்படுத்துறது. ஏதானு தானம் கொடுக்கணுமா, கொடுத்துருவோமே, பகிர்ந்துப்போமே, அப்போ சண்டை நின்றுபடுனா நின்று போயிட்டோமே. அப்புறம் பேதம் இல்லை ஒத்தருக்கொத்தர் பிரித்து விட்டுடுறது. ரெண்டு தீயவர்கள் கூடிக்கொண்டு துன்பம் கொடுக்கிறார்கள்னால் அவர்களை பிரித்து விட்டுட்டாலே ப்ராப்ளம் முடிஞ்சு போடும். சாமம் தானம் பேதம் இந்த மூணையும் பண்ணி பார்க்கணும். மூணும் ஒத்து வரலே, நடக்கலை என்றால் தான் தண்டனைக்கே செல்ல வேண்டும். இத்தனையும் முன்னால் பண்ணி பார்த்தாயிடுத்தே. கண்ணனே தூதனாக நடந்து பாண்டவ தூதனாக நடந்து வந்தும் ஒன்றும் அவர்கள் மனசை மாத்துறதுக்கு முடியலனால் அப்புறம் சண்டை போடுறது தானே வழி. ஆனால் இப்படி முடிவு வந்துவிட்டதுக்காக எடுத்ததற்கெல்லாம் சட்டென்று சண்டைக்கு சண்டை, அடிக்கு அடி, முள்ளுக்கு முள் என்று நாம் போவது கூடாது. ஆந்தனையும் முயற்சி தான் எடுத்து பார்க்க வேண்டும். ஆந்தனையுங்கிறது எவ்வளவு தூரம்? நம்ம சின்ன முயற்சி எடுத்துட்டு நான் ஆந்தனையும் முயற்சி எடுத்து பார்த்தேன், ஆனால் அவர்கள் பொத்து வராதபடியால் அடித்தேன் என்று சட்டுன்னு சொல்லிடுவோம். ஆந்தனையுங்கிறதுக்கு எவ்வளவு நன்னா மனசில் வாங்கிக்கணும். கண்ணனே தூது போகிற அளவுக்கு, சஞ்சயனே தூது போகிற அளவுக்கு இவர்கள் இருவரும் ஒருத்தர் பகவான் ஒருத்தர் பக்தன், ரெண்டு பேருக்கும் ஒரு குறவும் இல்லை, அவ்வளவு உயர்ந்தவர்கள். இப்பேற்பட்டவர்கள் தூது போயே ஒன்று நடக்கலைன்னால் அதுதான் ஆந்தனையம். அத்தனை பார்த்துட்டு முடியலன்னு தான் சண்டை போட சொன்னாரே தவிர சண்டைக்கு சண்டைன்னு ஆரம்பிக்க முடியுமா? கோபப்பட்டா சாந்தமாக இருக்கணும். பொய் சொன்னால் நாம் உண்மைதான் பேச வேண்டும். ஏன்? பொய்க்கு பொய் தானே வழி. எப்படி பொய்க்கு உண்மை வழியாகும்? கோபத்துக்கு கோபப்பட்டால் தானே அடங்குவார்கள். ஒருத்தர் ஓன்னு குதிக்கிறார்னு வச்சுங்க, இந்த உச்ச ஸ்தாயில் அவர் தலை புடைக்க நரம்பு தெரிக்க கத்துவார். அந்த கத்துதலை நாம் அடக்கணும்னா ஒரு படி அவருக்கு மேலே சத்தம் போட்டால் தான் சுவாமி நிற்கும். நான் மெதுவாக குயில் கூவுறாப்பில் மூலையில் இருந்து கூவிண்டேன்னா அவர் காதில் விட போகிறதா? சில பேர் போடுற சத்தத்தில் நாம் நடுவில் ஏதானு சொல்ல பார்த்தா கூட அது எடுபடாது. அவ்வளவு வேகமாக சத்தமாக முடிச்சிருவார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சில பேர் போடுற சத்தத்தில் நாம் நடுவில் ஏதானு சொல்ல பார்த்தா கூட அது எடுபடாது. அவ்வளவு வேகமாக சத்தமாக முடிச்சிருவார்கள். ஒரு மீட்டிங் நடக்கிறதுன்னு வச்சுங்க, அதுக்குன்னு ஒரு டெக்கோரம் உண்டு இல்லையா? 4 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். குறுக்க திடீர்னு தனக்கு தான் தெரியும்னு கத்தப்படாது. கத்தினாலே அவர்கிட்ட விஷயம் குறைச்சல்னு அர்த்தம். ஒருத்தர் ரொம்ப சத்தம் போடுறாருன்னு வச்சுங்க, அப்போ பேசுறவர்கிட்ட ஒன்றும் மேட்டர் இல்லை, சப்ஜெக்டு ஒழுங்காக தெரியாது, அதனால தான் சத்தம் போடுவார். ஏன்னா அந்த சத்தத்தினாலே அறியாமையை மறைச்சிக்கிறதுக்கு அவர் பார்ப்பார். தாம் பண்ண தப்பை மறைக்கிறதுக்கு பார்ப்பார். நம்ம புரிஞ்சுடணும், ஓ இவன் முடியாதவன், தப்பு பண்ணியிருக்கார், அந்த தப்பை மறைக்கிறதுக்காக சத்தம் போடுறார், நாம் இன்னும் கொஞ்சம் குத்தி கிளற வேண்டாம், அவரே தப்பை உணர்ந்துக்கும்படி பண்ணிடுவோம். இந்த முடிவு நமக்கு வந்துடுத்துன்னு வச்சுங்க, நாம் உடனே சாந்தமாயிடுவோம், நம்ம கோவப்படவே மாட்டோம். ஆனால் அவர் அந்த தப்பை மறைக்கிறதுக்கு பண்ணுறார், அந்த தப்பை வெளியில் கொண்டு வந்துடணும் இப்படிங்கிறதுக்காகத்தான் நாம் இன்னும் கத்துறோம், நாம் இன்னும் கோவப்படுறோம். நாம் தப்பை வெளியில் கொண்டுறதுக்காக கோவப்படுறோன்னு அவர் தெரிஞ்சு விடுறார். என் தப்பு வெளியில் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவர் இன்னும் கத்துறார். இது என்ன அழகான ஒரு நாடக காட்சி ஓடுறது பாருங்க. இது பிரயோஜனமே இல்லை. அவர் தப்பு பண்ணுறாருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு, அது தப்புன்னு அவரும் தெரிஞ்சுட்டு இருக்காருன்னு தெரியறது. அதுக்கப்புறம் நம்ம நடவடிக்கையே மாறிடணும். சாந்தமாக இருந்து அவர் தப்பை அவரே உணரும்படி செய்ய வேண்டும். அதுக்கு பதில் நாம் கோபப்படுறது ஒரு நாளும் முடிவாகாது. ஏன்? கோபத்துக்கு கோபம், பொய்க்கு பொய், பொருள் இன்மை, வறுமைக்கு வறுமை. ஒருத்தர் வறுமையில் வாடுறாருன்னு சொன்னால் அவரை எப்படி சரிப்படுத்தலாம்? பணத்தை கொடுத்து தான் சரிப்படுத்தணும். இன்னும் வறுமையிலே இருக்கட்டும் சுவாமி, அப்போ தான் அவர் சரியாக வருவார். ஏழைகளுக்கெல்லாம் பணம் கொடுத்துடவே கூடாது. ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கணும். அவள் அந்த நடுத்தர மக்கள் நடுத்தரத்திலே கட்டப்படணும். கொஞ்சம் அவளை சொகுசாக வச்சுட்டோம், அப்புறம் நம்ம பாடாபத்து என்ன சொல்கிறதும் தவறான நோக்கம். அவர் ஏழையாக இருக்கார் இல்லையா, கொடுத்துத்தான் உயர்த்த வேண்டும். ஏழை ஏழையாக வைத்தே சரிப்படுத்த முடியாது. கோபத்தை கோபப்படுறதாலேயே சரிப்படுத்த முடியாது. பொய்யை பொய் பேசுறதுனாலேயே முடியாது. ஏன்னு பார்ப்போம். அதுதான் இப்போ அவர் சொல்கிற மர்மம். திருத்தராஷ்டிரா, இதை நான் ஏன் தெரியுமா சொல்கிறேன்? இப்போ ஒருத்தர் என்னை பார்த்து கோவப்படுறார், அதுக்கு பதில் நான் கோவப்படுறேன்னு வச்சுக்கோ. கோபம்ங்கிறது சனாதன தர்மத்தின்படி தள்ளத்தக்க ஒன்று, அதை நம்ம படக்கூடாது. கோபத்தினால் ஒரு காரியமும் நடக்காது
என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கோவப்படுறதுனாலே எதிராளியும் தெரிஞ்சுக்க போகிறதில்ல, நமக்கு வேற பிபி, ஏற்கனவே நமக்கே பிளட் ப்ரெஷர், இதுக்கு மேலே இவரும் கோவப்பட்டார்னா கோவப்பட்டதுனால என்னென்னமோ நரம்பெல்லாம் புடச்சிக்கிறது தான், ரத்தமெல்லாம் வேகமாக ஓடுமா, நம்ம மொத்த சிஸ்டமே ரொம்ப அப்சைட் டவுன் ஆகிடும். நம்ம சிஸ்டமே அது இருக்க வேண்டியபடி இருக்காது. ஆகவே கோபப்படுறதுனால ஒன்றும் நடக்காது. எனக்கும் இதனால் பயனில்லை, அவருக்கும் பயனில்லை. நாம் ரொம்ப கண்ட்ரோல்டு ஆங்கர், எனது கட்டுப்படுத்தப்பட்ட கோபம் என்று சொல்லுவார்கள். கோபம்னுட்டாலே கோபம்தான். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன கட்டுப்படுத்தப்பட்ட கோபம், கட்டுப்படுத்தப்படாத கோபம், அவ்வளவெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம என்ன துர்வாசரான்னு பிடி சாபம்னு கையை தூக்கினாலே அவருக்கு இன்னும் பலம் வளர்றது. அவருக்கு இருக்கிற தவ வலிமை சாபம் கொடுக்க வளருமா. அதை போல் நமக்கு ஒன்றும் கோபப்பட தவ வலிமையெல்லாம் வளராது, இருக்கிறதும் போடும். கோபப்பட்டாலே கொஞ்சம் வச்சுருக்கிற தபஸு, கொஞ்சம் நமக்கு இருக்கிற ஆத்ம பலம், அதையும் இழந்துடுறோம். ஆகவே நாம் கோபப்பட்டாலோ, பொய் கூறினாலோ, தானம் கொடுக்காதிருந்தாலோ, இது எதுவுமே அதர்மம் இல்லையா? கோபப்பட்டாலும் அதர்மம், தானம் கொடுக்காட்டா அதர்மம், பொய் பேசினா அதர்மம், இனிமையாக பேசாட்டா அதர்மம். இதெல்லாம் அதர்மமாக இருக்கிறச்சே, ஒருத்தர் எங்கிட்ட கோபப்படுறார், ஒருத்தர் எங்கிட்ட பொய் சொல்கிறார், ஒருத்தர் எங்கிட்ட தீமையாக நடந்துக்கிறார் என்றால், நானும் அதே ஸ்டாண்ட் எடுத்தேன்னு வச்சுங்க, நானும் அதே போல் கோவப்பட்டேன் பொய் சொன்னேன்னா, அப்போ நான் அதர்மத்தின் வழி போகிறேன்னு ஆகிடாதா? போன ஆபத்து என்ன? தர்மத்தின் வழி நின்னா தான் நான் ஜெயிக்க முடியும். அதர்மத்தின் வழி நின்னா இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு தோத்துத்தான் ஆகணும். அதனால தான் பொய் கூறினால் அதர்மத்தின் வழி போயிடுவோம், தானம் கொடுக்காட்டா அதர்மத்தின் வழி போவோம். ஒருத்தர் கோவப்பட்டதுக்கு நான் திரும்ப கோவப்பட்டா நான் அதர்மத்தின் வழி போடுவேன். ஒருத்தர் அதர்மத்தின் வழி போனாருங்கிறதுக்காக நானும் அதர்ம வழியில் போய் சரிப்படுத்த முடியாதே. என்னை அதர்மம் கை விட்டுடுமே, தர்மமாக தானே என்னை தாங்கும். இப்போ தானே சொன்னேன், திருதாரணேன்னு தாத்து, தாங்குவது தர்மம், அதுதான் என்னை தாங்கணும். அப்போ தர்மத்தின் பக்கம் போனால் என்னை தாங்க போகிறதில்லை. எப்போ என்னை தாங்காதோ நான் தடால்னு கீழே விழுந்துருவேன். அப்போ அவரும் விழுந்துவிட்டார், நானும் விழுந்துட போகிறேன். பொய் சொன்னத்துக்கு நான் பொய் சொன்னால் நானும் அதர்ம மார்க்கத்தில் போகிறேன். அடித்ததற்கு அடித்தால் நானும் அதர்ம மார்க்கத்தில் போகிறேன். தர்மத்தில் நின்னாத்தான் இறுதியில் ஜெயிக்க முடியும். அதர்மத்தின் வழி போனால் நம்மால் ஜெயிக்கிறதுக்கு முடியாது. இதை நன்னா மனசில் வாங்கிக்குங்கோ. உங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்துவிடலாம், அப்படின்னால் துரோணாச்சாரியரை கொல்லுவதற்காக ஏன் தர்மபுத்திரனை கண்ணன் பொய் சொல்ல சொன்னார்? பீஷ்மாச்சாரியரை கொல்லுவதற்காக ஏன் சிகண்டியை கொண்டு வந்து அர்ஜுனனுடைய தேரில் முன்னால் நிறுத்தினார்? இதெல்லாம் கண்ணன் பண்ணியிருக்காரே. ஜெயத்ரதனை முடிக்கிறதுக்காக தன்னுடைய சூரியனை கொண்டு, தன்னுடைய சக்கராயுதத்தை கொண்டு சூரியனையே மறைத்தார். நிஜத்தில் மாலை பொழுது விழவே இல்லை, ஆனால் மாலை வந்து விட்டதுன்னு மாயையை ஏற்படுத்தி விட்டார். அதே போல் சகதேவன் குறித்து கொடுத்த நாள் அமாவாசை அன்னைக்கு சண்டையை ஆரம்பி துரியோதனா ஜெயிச்சிருவாயின்னு இவனே தனக்கு எதிராக சாட்சி சொன்னான். துரியோதனன் போய் நாள் கேட்டார், எந்த நாளில் ஆரம்பித்தா நான் சண்டையை ஜெயிப்பேன்னுட்டு. சகதேவனே நல்ல நாள் பார்த்து அமாவாசை அன்னைக்கு ஆரம்பி, உனக்கு தான் ஜெயம்னா. கண்ணன் பார்த்தார், இப்படியெல்லாம் உன் தள்ள நீயே அக்ஷதையை போட்டுக்காதே, மண்ணவாரி போண்டேன்னா நான் காப்பாற்ற முடியுமா ஒன்று அப்படின்ட்டு அமாவாசையை மாற்றினார். அப்போ இதெல்லாம் மட்டும் நியாயமா? இதெல்லாம் அதர்மம் இல்லையானால் இன்னொன்று நம்ம யோசிக்கணும். யாராருக்கு சக்தி உள்ளதோ, ஒரு அதர்மம் நடந்தால் அதற்கு பிராயச்சித்தம் தேடுற சக்தி இருக்கிறவா அந்த தப்பு பண்ணலாம். ஆனால் அதுக்கு பிராயச்சித்தமே தேட முடியலன்னா ரொம்ப மகான்களாக இருக்காள்னு வச்சுங்கோ, அவருடைய தவ வலிமையால் அவர்களுடைய தவறுகள் ஏதோ அதை தாண்டி அவர்களால் நிற்க முடியும். ஒரு பிராயச்சித்தம் 1,00,000 காயத்ரி பண்ணணும், 1,00,000 நாராயண நாமத்தை சொல்லணும், திருமந்திரத்தை சொன்னால் பிராயச்சித்தம்னா நான் 10 சொல்கிறதுக்கே என்னால் முடியலையே. நான் அதுக்கப்புறம் 3 தடவை நீராடிட்டு வரணும், 108 முறை முழுக்கு போடணும், ஹிமாச்சலத்தில் உட்காந்து தபஸ் பண்ணால் பிராயச்சித்தம்னா இதில் கிட்டக்கே நம்ம போலையே. ஆகவே உயர்ந்தோர்கள், இதனால் சிக்கினுடாதவர்கள் அவர்கள் பண்ணுகிறார்கள். கடவுளான பகவான் கூட இருந்து பண்ணுன்னு சொல்கிறார். அப்படியும் தர்மபுத்திரன் சொல்ல மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சான் இல்லையா? கண்ணன் தானே மாற்றினார். அமாவாசையை மாற்றி கொடுக்க மாட்டேன்னுட்டான் சகதேவன், கண்ணன் தானே மாற்றினார். இப்படி ஒன்னொன்று தான் பொறுப்பெடுத்துக்கிறாரே தவிர மனிதர்களான ஜீவாத்மாக்களிடத்தில் அதர்மத்தை அவர் கொடுத்துடவே மாட்டார். அப்படி கொடுத்தாலும் தான் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். கர்ணனை கடைசியில் அழிக்கும் போதும் அவங்கிட்ட இருக்கிற மொத்தத்தையும் வாங்கணுமே, அதுக்கு இந்திரன் அனுப்பிச்சு வச்சார் இல்லையா? அந்த பொறுப்பையும் தான் எடுத்துக்கொள்கிறார். ஆக நம்ம விஷயத்தில் முதல்ல உறுதியாக இருப்போம். அதர்மத்தின் வழி போய் தர்மத்தை ஜெயிக்கிறது நம்மால் முடியாது.
தர்மத்தின் வழி போய்தான் தர்மத்தை ஜெயிக்க முடியும். அதை இன்று பார்த்தோம்.